வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா JavaScriptல உள்ள ஸ்கிரிப்ட் டாக் இதான் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் டாக்னா என்ன? அத ஏன் யூஸ் பண்றோம் JavaScriptல அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, JavaScriptட HTMLக்குள்ள நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம இந்த ஸ்கிரிப்ட் டாக் போட்டே ஆகணுங்க. அதே மாரி இது ஸ்கிரிப்ட் டாக் போட்டதான்னு இல்ல. சில சமயம் நம்ம நேத்து வீடியோலலாம், முந்தா நேத்து வீடியோலலாம் எக்ஸாம்பிள் இன்லைன்லயே எழுதிட்டு இருந்தோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் இன்லைன்ல எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஒரு ஃபங்ஷன்லாம் பெரிய ஒரு 100 லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்ஷனு. ஸோ அத நான் போய் இதுக்குள்ளேயே நான் எழுதிட்டே இருக்க முடியாது. ஸோ எக்ஸ்டர்னலா எப்படி ஸ்கிரிப்ட்ட போட்டு நம்ம அத எப்படி உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வரது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் முன்னாடி ஒரு ஜென்ரலா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் நேத்து வீடியோல உள்ளது மாரி போட்டுறலாம். நம்ம நேத்து வீடியோல இன்லைன்லேயே தான் எழுதியிருப்போம். ஸோ ஒரு பட்டன் போட்டு அதுக்குள்ளேயே தான் அந்த மாரி தான் வச்சிருப்போம். ஸோ அது இல்லாம நான் இப்ப என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஐடில நான் டெமோன்றது போடுறேன். ஸோ சும்மா போட்டு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால நான் இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க சோர்ஸ் script.jsன்னு இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு அது வேணாம். நான் எக்ஸ்டர்னலா லிங்க் பண்ணல. ஸோ அதனால இத ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இங்க நான் என்னோட டெக்ஸ்ட்ட குடுக்குறேன். ஸோ டாக்குமெண்ட்ன்னு சொல்லியிருந்தேன். டாக்குமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். HTML ஒரு டாக்குமெண்ட். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ன்றது போடுறோம். நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடி தான் குடுத்துருக்கோம். ஸோ கெட் எலிமெண்ட் இங்க ஐடி குடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்க கெட் எலிமெண்ட் பை ஐடின்றத குடுக்குறோம். ஸோ அந்த டெமோவோட அது என்னது பேர் அது என்னது? டெமோ. ஸோ டெமோன்றது குடுத்துட்டேன். ஸோ இன்னர் HTML நம்ம டார்கெட் பண்ண போறோம். இது உள்ள எதுவுமே இல்ல. ஸோ நம்ம இன்னர் HTML டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, CodeWithAswin அப்படின்றது குடுக்குறேன். ஸோ நான் இங்க பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணோனே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. மேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது H1ல குடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் அத ரிமூவ் பண்ணிட்டேன்னா, வெறும் இங்க CodeWithAswinன்றது மட்டும் பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. நான் டைரக்ட்டா இந்த மாரி ஸ்கிரிப்ட்டுக்குள்ள எழுதலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இதுவும் நான் ஸ்கிரிப்ட் இங்க உள்ளேயே தான் எழுதியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கமெண்ட் பண்ணி வச்சுட்டு, நான் இந்த ஸ்கிரிப்ட்ன்னு போட்டிருக்கேன்ல, இப்போ பழசுலலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டைப் இஸ் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாரி இருக்கும். ஆனா இப்போ அது இந்த டைப் அட்ரிபியூட் நமக்கு தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, HTMLக்கு டிஃபால்ட்டா உள்ள ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ நம்ம இங்க டைப் இஸ் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட் பார் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்ம குடுக்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்ட எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் இல்ல பாடி இல்ல 2த்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வேணாலும் நம்ம 1 தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம 100 ஸ்கிரிப்ட் கூட ஹெட், பாடி இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஹெட்டுக்குள்ளேயும் தனியா வச்சுக்கலாம், பாடிக்குள்ளேயும் தனியா வச்சுக்கலாம். இல்ல 2த்துக்குள்ள சேர்த்து வேணும்னாலும் நம்ம அத வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹெட்ல எப்படி வச்சு அத கால் பண்றது அப்படின்றத ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் நம்ம. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ட நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு, நான் இங்க எங்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுறேன். ஸோ இந்த டைட்டில் கீழ நான் என்னோட ஸ்கிரிப்ட்ட குடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்ல. ஸோ நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். இத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு எக்ஸாம்பிள்க்கு போலாம். ஸோ மை ஃபங்ஷன் அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அதுக்குள்ள என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ என்ன வேணும்? நான் இங்க கீழ டெமோன்றது தான் குடுத்துருக்கேன்ல பேராகிராஃப் டாக்ல. ஸோ டெமோன்றத நான் குடுத்துட்டேன். ஸோ அப்புறம் டாட்டு இன்னர் HTML டார்கெட் பண்ணி தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு CodeWithAswin அப்படின்ற மாரி நம்ம ஒரு இன்னர் டெக்ஸ்ட்ட நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் இது டைரக்ட்டா இப்படி இங்க நான் குடுத்துருக்கேன். இங்க மை ஃபங்ஷன்றது இது நான் இங்க ஃபங்ஷன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்போ நம்ம ஆன் கிளிக்ல சொன்னோம்ல. ஸோ அதுதான் நான் இங்க அது நான் ஆன் கிளிக் உள்ளுக்குள்ளேயே எழுதி காட்டிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இத ஹெட்டுக்குள்ள இந்த ஃபங்ஷன எழுதியிருக்கேன். ஸோ ஃபங்ஷன்னா என்ன? அத பத்தின ஒரு தனியா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பட் பேசிக்கா நம்ம ஒரு இடத்த கிளிக் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம ஆன் கிளிக்ல எழுதுவோம். இது நம்ம தனியா ஃபங்ஷன்னு போட்டு எழுதுறோம். அவ்வளோதான் இப்போதைக்கு ஃபங்ஷன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ பட்டன் கிரியேட் பண்ணிட்டு இங்க கிளிக் மீ டூ சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாரி சும்மா வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஆன் கிளிக் தான் நான் இந்த ஃபங்ஷன்ல எழுத போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆன் கிளிக் போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் இங்க என்ன குடுத்திருந்தேன்? மை ஃபங்ஷன்னு குடுத்திருந்தேன். ஸோ அத நான் இது பண்ணிட்டேன். ஸோ இங்க நம்ம இப்போ போய் ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம்.
ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கோட் வித் அஸ்வின்றது இந்த H1 டேக்லேருந்து வந்துருச்சு. பேராகிராஃப் டேக் வந்து ஒன்றும் காட்டலை. நான் இங்கே கிளிக் மீ டு சப்ஸ்கிரைப்ன்றது இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே கீழே இருந்த அந்த டெக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு கோட் வித் அஸ்வின்றது. நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்லாம் நேற்று வீடியோலலாம் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த ஆன் கிளிக்குள்ளேயே வந்து இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். இப்போ நம்ம தனியாக அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தனியாக பிரித்து அதை வந்து ஹெட் டேக்குள்ளே வந்து போட்டிருந்தோம். இதே வந்து நம்ம எப்படி பாடிக்குள்ளே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பாடிக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. இதை கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கு கீழே வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எம்பெட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் இங்கே வந்து பட்டன் வந்து ஆன் கிளிக் இது இருக்குது, அதே தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நான் மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். கிளிக் மீ டு சப்ஸ்கிரைப் வந்து கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு கோட் வித் அஸ்வின் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எங்கே வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஹெட்லையும் கொடுத்துக்கலாம், பாடிலையும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து ஸ்கிரிப்டை வந்து பாட்டமில் வந்து அதாவது கொடுக்கறதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே வந்து ஸ்பீட் இருக்குல்ல, நம்ம அந்த கோடில் வந்து டிஸ்பிளே ஸ்பீட் வந்து வருதுல்ல, அது வந்து ஸ்பீடாக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி கொடுத்துட்டோம்னா HTMLலாம் வந்து இதுவாகி இது வந்து ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இதில் வந்து அவ்வளோ ஸ்லோனஸ் வராது. ஸோ நான் இங்கே வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். இல்லை இதுக்கு மேலே அந்த கோட் வித் அஸ்வினுக்கு மேலே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் இன்னும் கிளிக்கே பண்ணல. ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்லோ டைம் எடுத்துக்குது. இதே வந்து நான் கீழே கொடுக்கும்போது எவ்வளோ இது வருதுன்னு பாருங்களேன், டக்கு டக்குன்னு வரும் பாருங்கள். ஸோ நான் இதை வந்து அப்படியே கட் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இங்கே இப்போ மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் இப்போ நான் கொடுத்துட்டேன், டக்குன்னு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஸ்கிரிப்டை வந்து கீழே கொடுத்தோன்னா என்ன அட்வான்டேஜ்னா HTMLலாம் லோட் ஆகிட்டே வரும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்கிரிப்ட் லோட் ஆகும். நம்ம இதே வந்து இதுக்கு கீழே ஸ்கிரிப்ட்டுக்கு கீழே மறுபடியும் வந்து ஒரு HTML எழுத ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் வந்து ஸ்லோ ஆகும். டிஸ்பிளேயோட ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகும். அதனால் நம்ம வந்து பாட்டமில் கொடுக்குறது தான் பெட்டர் அண்ட் பெஸ்ட். ஆனால் நீங்கள் எங்கே வேணால் இந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துக்கலாம். ரெக்கமெண்டட் கீழே கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டை வந்து எக்ஸ்டர்னலாக எப்படி வந்து கொடுத்து அதை வந்து நம்ம வந்து இங்கே இதுக்குள்ளே வந்து பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு script.jsன்னு ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து போட்டுட்டேன். ஸோ என்னென்னு போட்டிருக்கேன், கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் டெமோன்னு இன்னர் HTML வந்து டெமோ வந்து ஐடியை கெட் பண்ணி இன்னர் HTMLல வந்துட்டு இது கொடுத்துருக்கேன். ஸோ இதே டெக்ஸ்ட் வேணான்றதுக்கு பதிலாக தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு கோட் வித் அஸ்வின். இஃப் யூ ஹாவ் எனி queries feel free to ask them அப்படின்ற மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றிருக்கேன் இங்கே. ஸோ நான் index.htmlக்கு மறுபடியும் வந்து போயிடுறேன். ஸோ போயிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன போடுறேன்னா சோர்ஸ்ன்றது போடணும். ஸோ நான் எந்த சோர்ஸ்லேருந்து வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, script.jsலேருந்து தான் வரப்போகுது. ஸோ நான் இங்கே வந்து சேவ் பண்ணிடுறேன். இங்கேயும் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே நான் கிளிக் மீ டு சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்களா மறுபடியும் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சோர்ஸ் கொடுத்து நம்ம எங்கே வேணால் அந்த ஃபைலை வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து நீங்கள் வந்து ஹெட்டு இல்லை பாடி அதே தான் அங்கே பழசெலாம் நம்ம தனித்தனியாக இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துருந்தோம்ல, அந்த மாதிரி தனித்தனியாக இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஹெட்டுக்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், இல்லை பாடிக்குள்ளேயும் வந்து கொடுத்துக்கலாம். எங்கே கொடுத்தாலும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போயிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் டேகு அப்படின்றத வந்து போடக்கூடாது. இங்கே தான் வந்து ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்றத வந்து போடணும். நம்ம எக்ஸ்டர்னலாக வைக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML கோடு வந்து HTML தனியாக இருக்கும், JavaScript ஃபங்க்ஷன் நம்ம தனியாக எழுதுறதுலாம் வந்து தனியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்து டெவலப்பர் வந்து படிக்கிறதுக்கும் அந்த கோடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதாவது ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக இது பண்ணுறது. அதே மாதிரி வந்து அதாவது வந்து வெப்பேஜில் வந்து கேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்ச்டு ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பீடாக வந்து லோட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு வெப்பேஜ் வச்சுருக்கோன்னா அதே மாதிரி ஸ்பீடாக வரதுக்கு தான் நம்ம வந்து பண்ணுறோம். எப்போவுமே ஸ்லோவாக வந்து எதுவும் ஒரு சைட் வந்துச்சுன்னா என்னடா இது இவ்வளோ நேரம் சுற்றுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக வரணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் வந்து இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் ஸ்பீடாகிடுமான்றது கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே ரைட்டு. இப்போ இதே மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து இங்கே வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை ஸ்கிரிப்ட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு script 2.jsன்ற மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைல் நான் வந்து இன்னும் கிரியேட் பண்ணல, நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ script 2.js அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிடுறேன். ஸோ நான் இந்த script.jsல உள்ளதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத வந்து குடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடுத்துட்டு, இப்ப நான் வந்துட்டு இத வந்து இங்க வந்து எம்பெட் பண்ணணும்ல. அத எப்படி எம்பெட் பண்றது? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேராகிராஃப் டேக் குடுத்துருக்கோம். ஸோ S2ல வந்து போட்டுறலாம். S2ல வந்துட்டு ஐடில வந்துட்டு நான் வந்து ஹெலோன்றது வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஹெலோன்றத மாத்தணும்னா, இங்கேயும் வந்துட்டு ஹலோன்றத வந்து மாத்தணும் நம்ம. ஸோ இங்கேயும் வந்து நான் மாத்திடுறேன். ஸோ மாத்திட்டு, மறுபடியும் வந்துட்டு நமக்கு ஒரு பட்டன் வேணும்ல. ஸோ கிளிக் பண்றதுக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்க இடத்துல மை ஃபங்ஷன் 2ன்றது வச்சுக்கிறேன். அதே மாரி வந்து இங்கேயும் வந்து மை ஃபங்ஷன் 2ன்றது வந்து வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இப்ப போயிட்டு நம்ம வந்து ப்ரௌசர்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ கிளிக் மீ டூ சப்ஸ்கிரைப் குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துருச்சு. தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டூ கோட் வித் அஸ்வின் அது வந்து வந்துருச்சு. ஸோ நான் இப்ப வந்துட்டு இங்க குடுக்குறேன். ஸோ இத குடுத்தோம்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்றதும் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. எப்படி? இந்த மாரி வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து குடுக்கணும்ன்றது கிடையாது. நெறைய ஸ்கிரிப்ட் நம்ம வந்து குடுத்துட்டே போலாம். அதே மாரி இத வந்து பாடியில தான் குடுக்கணும்ன்றதும் கிடையாது. ஹெட்லயும் நீங்க வந்து மாத்தி குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து HTML ஸ்கிரிப்ட்ட பத்தின ஒரு வீடியோ. ஜாவா ஸ்கிரிப்டான ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம்? ஸ்கிரிப்ட்னா என்னன்றத வந்து பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம அத வந்து கமெண்ட்ல கேளுங்க. இல்லன்னா நம்ம கோட் வித் அஸ்வின்றது இன்ஸ்டா பேஜ்ல இருக்கு. ஸோ நீங்க அங்க வந்து உங்களோட டவுட்ஸ வந்து கேட்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.